everyone, welcome to my channel Kavya Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். எங்க அக்கா கூட அந்த நாளை வந்து நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ இந்த vlog வந்து Jan 5 வந்து எடுத்தது போடுறதுக்கு வந்து வீடியோ டிலே ஆகிட்டு. ஸோ Jan 5 எழுந்திரிச்சு காலையில் கிளம்பிட்டு நேராக வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். எங்கள் பெரியப்பா நாங்கள் எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்திருந்தோம். மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்க வந்து இந்த மாதிரி பிரசாதம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி Jan 5 வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் அக்காவும் வந்திருந்தா. ஐ திங்க் ஏர்லி மார்னிங்கே இருந்துச்சு கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டோம். அக்கா வந்து இருந்தாலே செம்ம ஹாப்பி ஆயிடுவோம். வீட்டில் உள்ள அம்மா அப்பா நான் எல்லாருமே ஹாப்பி ஆயிடுவோம். மெயினாக வந்து ஷாஷா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவா. Jan 2 அவள் வந்தனால Jan 6 வந்து அவள் கிளம்பிட்டா அவள் ஊருக்கு. சாமிலாம் கும்பிட்டுட்டு நேராக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். செம்ம டயர்டாக இருந்தது மார்னிங்கே எழுந்திரிச்சதுனால. எப்போல்லாம் வந்து வீடியோ எடுக்கணும் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி லூஸ் எங்கள் அக்கா வந்து எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. வீட்டுக்கு வந்ததுமே சாஷா அம்மாவை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருந்தா. எதுக்கு என்ன விட்டுட்டு போனீங்கிற மாதிரி கத்திட்டே இருந்தா. வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொடுத்த பிரசாதத்தை தான் வந்து நாங்கள் மார்னிங் சாப்பாடாக வந்து சாப்பிடுவோம் எப்போதுமே. ஸோ அதேமாதிரி சாப்பிட்டுட்டு அக்காட்ட வந்து டிவி பார்த்துட்டு பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் சுபாத்தை வந்து மருதாணி இலை வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க பறிச்சுட்டு வந்திருந்தாங்க போல். ஸோ அதை அக்காவுக்கு நாங்கள் எல்லாருமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பறித்து உதுத்து வச்சுட்டு இருந்தோம். நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் எதுவுமே பண்ணலை, வாட்ச் கூட கலட்டலை. ஏன்னா அடுத்தால ஆச்சி வீட்டுக்கு வேறு நாங்கள் போக வேண்டியதாக இருந்தது. ஸோ இது வந்து கேமராவை எஞ்சி போய் ஆஃப் பண்ணுறதுக்கு 2 பேருக்குமே செம மாச்சல். அதனால் இலைய வச்சு ஆஃப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக எங்கள் அக்கா வச்சா கரெக்டாக கேமரா வந்து ஸ்டாப் ஆகிட்டு மருதாணியை வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நேராக வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போகணுன்னு சொல்லியிருந்தா. அத்தானுக்கு கொஞ்சம் ஷர்ட்ஸு அதெல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. அதுக்காக வந்து போயிருந்தோம். ஆட்டோவில் தான் போயிருந்தோம். பட் அப்பா கடை வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால அப்பா அங்கே டேரெக்டாக வந்து கடைக்கே வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டு இருந்தோம் ட்ரெஸ் எல்லாமே. அகெயின் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நேராக வந்து ஆச்சி வீட்டுக்கு போயிட்டோம். அந்த கிளிப்பை வந்து என்னால் எடுக்க முடியலைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மறந்துட்டேன்னு கூட சொல்லலாம். ஆச்சி வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து காஞ்சூரி கண்ணப்பன் படம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அக்கா ஆல்ரெடி தேட்டரில் போய் பார்த்துட்டா. அதனால் என்னையும் பாருன்னு சொல்லிகிட்டு இருந்தா. நாங்கள் வந்து ஒரு 3:30 அபோவ் தான் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அதுவும் வந்து சப்பாத்தி கிரேவி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அக்கா வந்து எங்கள் வீட்டு சாப்பாடு வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு சொல்லியிருந்தா. அதனால் வந்து அம்மா சப்பாத்தியே வந்து கொடுத்துட்டாங்க. குட்டி தூக்கம் போட்டுட்டு பார்த்தா எங்கள் பழைய அக்கா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இப்படி தான் உட்காந்துருப்பா. அவளை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. 2000 years later. அதுக்கப்புறம் ஒரு 8:30 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே சாரீ கட்டி கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நித்யா புட்டிக் அப்படிங்கிற ஒரு ஸ்டோர் வந்து வச்சுருக்கோம். ஐ திங்க் ஒரு 3 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே. அதுக்காக தான் வந்து 2 பேருமே கிளம்பி ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். சம்மக் செல்லோவுக்காக ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வீடியோ தான் குட்டி. நல்ல காமெடிலாம் வந்து நடந்தது. மாற்றி திரும்பிட்டு இருந்தோம். பட் நிறைய டேக்லாம் வந்து போகலை. ஒரு 2 டேக் வேணால் போயிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோ எடுத்து. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து இதே மாதிரி தான் அக்காவும் வந்து கிளம்பிட்டா. நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஃபஸ்ட்டு திருநெல்வேலி போகிறோம். திருநெல்வேலியில் எங்கள் அம்மாவை வந்து இறக்கி விட்டுட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அகெயின் வந்து அக்காவை வந்து மதுரையில் போய் விட போகிறோம். இந்த கிளிப்பில் வந்து நானே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோபி பொட்டு வந்து அக்கா எனக்கு வச்சு விட்ருந்தா. எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பொட்டு. ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியாக வந்து பேசிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். திருநெல்வேலி போனதுமே ஃபஸ்ட்டு வந்து ஆச்சி வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். ஆச்சி வீட்டில் வந்து மாமா வந்து பெருமாள் கோயிலில் உள்ள பிரசாதம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து ஆச்சி எங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுருந்தாங்க. காலையிலே கிளம்புறதுனால சரியான வயிறு பசியாக இருந்துச்சு. நல்ல வேலை ஆச்சி ஊட்டி விட்டாங்கப்பா அந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் தான் வந்து சாப்பிட்டோம். ஏன்னா நேராக வந்து அத்தை வந்து நிறைய ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க நான்வெஜ் ஐ திங்க். அதனால டேரெக்டாக வந்து நேராக அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். ஆச்சியையும் கூப்பிட்டுட்டு தான் வந்து போயிருந்தோம். பார்த்தா சிக்கன் 65 ஆப்பம் கிரேவி இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. என் தங்கச்சியும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சாப்பிட்டு முடிச்சதுமே ஒரு டீ கொடுத்தாங்க. டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சாப்பாடு நாங்கள் வந்து சாப்பிட்ருந்தோம். வயிறே வந்து ஃபுல்லாக இருந்தது.
அகைன் அங்கேருந்து நேராக வந்து மதுரைக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். திருநெல்வேலிலேருந்து மதுரை வந்து கொஞ்சம் பக்கம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து திருநெல்வேலிலேருந்து வந்து போயிருந்தோம். அக்காவுக்கு வீட்டுக்கிட்ட வந்து போயிட்டோம். போய் அவளை இறக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு அகைன் அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எப்போதும் வந்து தங்கிட்டு தான் நாங்கள் வந்து வருவோம். ஏன்னு தெரில, நான் மறந்துட்டேன். ரொம்ப நாள் ஆனதுனால ஏன் நாங்கள் சீக்கிரமாக வந்தோன்னு தெரியல. வரும்போது மவுண்டெயினில் வந்து ரெயின்போ தெரிஞ்சிச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இதை பார்த்ததுனால செம்ம ஹாப்பியாக வந்து இருந்தது. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியலை, பட் அழகாக இருந்துச்சு. ரெயின்போவை பார்த்தா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்கள் கண்ணுக்கு ரெயின்போ தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மதுரை பக்கத்தில் வந்து இந்த மலை, அந்த புல்வெளி, அதுக்கப்புறம் மேகம், ரெயின்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் வந்து இருந்துச்சு. இந்த நேரம் கழித்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா பின்னாடி அந்த இடத்துல எப்போதுமே அக்கா தெரியவா, அந்த இடத்துல வந்து அவள் இல்லை. அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அவளுக்கு வந்து அதுதான் வீடு. 8:30க்கெலாம் வந்து திருநெல்வேலி அத்தை வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. அகெயின் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டோம். இது வந்து 2 days டே இன் மை லைஃப் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டே இன் மை லைஃப்பில் எடுத்த பிக்சர்ஸ் தான் வந்து இதெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.